அந்த நகரிலே மிகப்பெரிய ஓட்டல் அது. ஒரு பணக்கார பெண்மணி தனது ஆடம்பர காரில் வந்து இறங்கினார். அவர் அந்த ஓட்டலின் பல நாள் வாடிக்கையாளர். ஓட்டல் பணியாளர் அவரிடம் மெனு கார்டை நீட்டி என்ன வேண்டுமோ டிக் செய்து சொன்னார். அந்த பெண்ணிற்கு ஃப்ரூட் சாலட் சாப்பிட ஆசை. ஆனால் தவறுதலாக காய்கறி சூப்பில் டிக் செய்து விட்டார். 10 நிமிடங்களில் பணியாளர் அவர் முன்னால் காய்கறி சூப்பை வைத்தார். அவ்வளவுதான். காய்கறி சூப்பின் உஷ்ணத்தை விட கொதித்து விட்டார் பெண்மணி. நான் இதையா கேட்டேன், ஃப்ரூட் சாலட் அல்லவா கேட்டிருந்தேன், என் நேரத்தை வீணடித்து விட்டீர்கள் என்று கத்தினார். பணியாளர் நினைத்திருந்தால் மெனு கார்டில் அவர் டிக் செய்ததை காட்டியிருக்கலாம். ஆனால் அவர் மிகுந்த பொறுமையுடன் மன்னிக்க வேண்டும் அம்மா, தவறு நடந்திருக்கலாம், நான் ஃப்ரூட் சாலட்டை 5 நிமிடங்களில் கொண்டு வருகிறேன் என்று உள்ளே சென்றார். ஃப்ரூட் சாலட் வந்தது. சாப்பிடும் போது அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வந்தது. பணியாளரிடம் நான் டிக் செய்த மெனு கார்டை கொண்டு வாருங்கள் என்றார். பார்த்தவுடன் என்னவோ போலாகிவிட்டது. பணியாளரை அழைத்து அவரது முதலாளி முன்னிலையிலே மன்னிப்பு கேட்டார். சூப்புக்கும் சேர்த்து பணத்தை செலுத்தினார். முதலாளி அந்த பணியாளரின் பொறுமையையும் கடமையுணர்வையும் பாராட்டி சம்பள உயர்வளித்தார். அந்த பெண் தான் தவறு செய்தார் என்று பணியாளர் வாக்குவாதம் செய்திருந்தால் அது வீண் பிரச்சனையை வளர்த்திருக்கும். அவரது பொறுமை அவருக்கு பெருமையை தந்தது. அந்த பெண்ணும் தான் தவறுக்கு மன்னிப்பு கேட்டதன் மூலம் மனித தன்மையை நிரூபித்து விட்டார்.